அவருடைய வாயசைவை, அவருடைய உதட்டசைவை அப்படியே பார்த்து கொண்டு அவர் என்ன சொல்ல போகிறார்னு பார்த்து தவம் இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் அங்கே இருக்குது. இன்னைக்கு வந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழகத்தில் அவரை மாதிரி சுயமாக எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒருவரை நீங்கள் பார்க்க முடியாது. சார், இதுக்கு என்ன காரணம் சார்? ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் விஜய்க்கு சேருது இன்னைக்கு? இட்ஸ் ஜஸ்ட் a ஸ்டார் வேல்யூ ஆர் சம்திங் எல்ஸ் டு டூ? எம்ஜிஆருக்கு பிறகு எப்படி ஜெயலலிதா அம்மையார், அவர்களுக்கு பிறகு தான் மாற்று அப்படின்ற ஒரு பேச்சை, ஒரு கட்டை அவர் அமைக்கிறார். திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக இருக்கட்டும், கவினுடைய ஆணவ படுகொலை விஷயத்தில் விஜயுடைய ஸ்டாண்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களே நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் அதை பற்றிலாம் எழுதுறாங்க. ஆனால் விஜய் அதை பற்றியான கருத்தவே சொல்ல மாட்டாரே. அதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? யாரையும் பகச்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறதா நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் பல பேர் எங்கள் இயக்கத்தில் சேர போகிறாங்கன்றது அவர் சொன்னதே கிடையாது. இப்போ தான் முதன் முறையாக செங்கோட்டையன் வந்த பிறகு, ஏன்னா பல பேர் அங்கே போக முயற்சி செய்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு அந்த கதவுகள் இன்னும் திறக்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ அது திறக்கப்படுது. ரொம்ப டீகோட் பண்ணணும்னா ஒரு தொங்கு சட்டசபை வந்துருமோ? வணக்கம் சார். வணக்கம். விஜயனுடைய ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன? எப்படி இருந்தது? முதல்ல இது தமிழகத்தில் அந்த கரூரில் நடந்த விபத்துக்கு பிறகு, அந்த துயரமான நிகழ்வுக்கு பிறகு நடக்கிற ஒரு பெரிய கூட்டம். இந்த கூட்டம் இன்னும் முறையாக ஒரு நாற்சந்தியில் நடக்காமல் ஒரு பொதுக்கூட்டமாக ஒரு 20 ஏக்கர் நிலப்பரப்பில் அவங்க ரொம்ப கவனமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டணும். வருபவர்களுக்கு தண்ணீர் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் நின்றுட்டு தான் கேட்க வேண்டி இருந்துச்சு. அதெல்லாம் போக போக சரியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எந்த தள்ளுமுள்ளு இல்லை, எல்லாரும் அமைதியாக கேட்கலான்ற மாதிரி அது ஒரு பெரிய முன்னேற்றம். ஒரு முன்னாடி நடந்த ஒரு துயர நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கிட்ட பாடம்னு நான் நம்புகிறேன். அதற்கு பிறகு ஈரோட்டுக்கு போவது என்பது, அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி உங்களை நம்பி வந்திருக்கார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடவும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவோடவும் பயணம் செய்த ஒரு உள்ளூரில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, கிட்டத்தட்ட 7-8 முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர். அப்படிப்பட்ட ஒருத்தர், ஒரு மூத்த அரசியல்வாதி, நல்ல அமைப்பாளர் அவர், அதாவது ஆர்கனைசர். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் அழைத்து அவர் சேர்த்து கொஞ்ச நாளில் அவருடைய இடத்துக்கு நீங்கள் போகிறதுன்றது அவருக்கு நீங்கள் காட்டுகின்ற ஒரு அங்கீகாரம், தருகின்ற அங்கீகாரம், மரியாதை. இதுவும் வரவேற்கத்தக்கது. அதுக்கப்புறம் இதற்கு முன்னாடி இல்லாதபடி உங்களுடைய மாவட்ட செயலாளர்களையும் நீங்கள் உங்களோட அழைச்சிட்டு போய் அவர்களை மக்களுக்கு அவர்கள் காட்டினாங்க. அதுவும் நல்ல ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். சார், செங்கோட்டையன் பேசும்போது திரு விஜய் அவர்களுக்கு புரட்சி தளபதி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. இப்போ பொதுவாக நம்ம புரட்சி தலைவர் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களும் சொல்லுவோம், புரட்சி தலைவின்னு ஜெயலலிதா அவர்களும் சொல்லுவோம். அதிமுகவுடைய வாக்குகளை பெறக்கூடிய வகையில் புரட்சி தளபதி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து விஜய்க்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கி இருக்கிற இந்த ஆட்சிக்கான மாற்றை தரக்கூடியவர்கள் தாவேகா கட்சியினர், அந்த கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இதற்கு மாற்று. நீங்கள் வேறு எங்கேயும் போயிட வேண்டாம். அதே மாதிரி திமுகவை நாள்தோறும் எதிர்த்த அவர் பிரிஞ்சு வந்த பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் அதற்கு பின்பு அவர் வழி வந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுக்கும் அந்த இடத்திற்கு அதே தொழிலை செய்வதற்கு, ஏன்னா திமுக என்பது ஒரு தீய சக்தி, அதனால் அதை நம்ம தொடர்ந்து எதிர்க்கணும். அதை செய்யக்கூடிய ஒரே இடத்தில் ஒரே தகுதி படைத்த ஆள் நான் தான் அப்படின்ற அந்த ஒரு கட்டை அவர் அமைக்கணும்னு பார்க்குறாரு. இப்போ செங்கோட்டையன் சொல்கிற புரட்சி தளபதி அப்படின்ற பட்டத்தை விஜய் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அதிமுக தொண்டர்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? விஜயை நம்புவாங்களா? முதல்ல அதிமுக தொண்டர்கள், அதாவது இளைஞர்கள், விஜய் பின்னாடி இருப்பவர்கள் பரவலாக இளைஞர்கள். அதிமுகவில் இருப்பவர்கள் என்னுடைய வயதொத்தவர்கள், ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கவங்க தான் அதிமுகவில் இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு எம்ஜிஆர் மேலே இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கும். ஜெயலலிதா அம்மையாரை நேராக பார்த்துருப்பாங்க. அந்த அம்மையாருடைய பேச்சையும் அவர்களுடைய ஒரு அதிரடி அரசியலையும் அவர்கள் கண்டுகளித்திருப்பார்கள். அதனால் இன்னைக்கு அதிமுக ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறது. அப்போது இந்த அதிமுக திமுகவுக்கு மாற்றா என்ற சந்தேகம் நிறைய உடைஞ்சிருக்கு. நிறைய பேர் அதிலிருந்து விலகி போயிருக்காங்க. அந்த தலைமையின் மீது ஒரு வருத்தம் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அது வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க.
அந்த கட்சி எங்கே இருக்குன்ட்டு நாம் இன்னைக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு 2-3 யூடியூபாளர்கள் பெரிய புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் நம்முடைய கவர்னர் வந்தார். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இன்னைக்கு கேள்விகள் கேட்பதும் அந்த கேள்விகளை ஆளும் கட்சி போய் அது குத்துற அளவுக்கு கேட்பதும் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுவதும் அல்லது அதை விமர்சனம் செய்வதும் இதெல்லாம் பண்ணக்கூடிய இடத்திற்கு அவர் தன்னை கொண்டு வந்து விட்டார். கவர்னர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் தான் முன்னாடி ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பார். யூடியூபர்கள் சில பேர் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அஇஅதிமுக என்ற எதிர்க்கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் பாரபட்சமற்ற விமர்சகர்களுக்கே ஒரு காலத்தில் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இருக்கோ ஒரு நிலைமை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்புறம் கடைசியாக அந்த செங்கோல் நம்ம செங்கோட்டையன் அவருக்கு அவரை பெற்றுக்கொண்டதும் அதெல்லாமே ஒரு நல்ல குறியீடு, அடையாள அரசியலுக்கு வித்திடுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஏற்பாடுகளை பற்றியது. இது தவிர அவர் பேசின பேச்சில் இன்னைக்கு முதன்முறையாக எம்ஜிஆருக்கு பிறகு எப்படி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பிறகு தான் மாற்று அப்படின்ற ஒரு பேச்சை, ஒரு கட்டை அவர் அமைக்கிற இந்த நெரட்டிவை அவர் அமைக்க முயற்சி செய்வது நல்லா தெரியுது. அந்த தீய சக்தின்றதை அவர் அழுத்தமாக சொல்கிறதாகட்டும். திமுக தீய சக்தினார். ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் கருணாநிதியவே தீய சக்தின்னு சொன்னவங்க. திமுக தீய சக்தின்னு இவர் சொன்னார். அப்புறம் பல இடங்களில் வந்து இலவசங்களுக்கு தான் எதிரி இல்லைன்னு சொன்னதாகட்டும், அல்லது நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றலைன்னு சொன்னதாகட்டும், அல்லது நீங்கள் தருகின்ற இலவசங்களை பெறுபவர்களை நீங்கள் கேலி செய்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டியதாகட்டும், அதில் ஒரு சில பேர் அப்படி பண்ணியிருக்கலாம். அதெல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக சிந்தித்து முதல்ல ஒரு உள்ளூரில் இருக்க பிரச்சனைகளை பேசுகிறார். அது 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 அரசியல் இல்லைனா எது அரசியல் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்ப ஆழ்ந்து அவரோ அல்லது அவருடைய ஆலோசகர்களோ யோசித்து பேசக்கூடிய, இன்று ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு தன்னால் மட்டும்தான் வர முடியும்ன்ற ஒரு பேச்சை, ஒரு கட்டை அவர் அமைக்க முற்படுறார். அதற்கு இந்த ஈரோடு கூட்டம் என்பது கால்கோள் விழா நடத்தி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ கலைஞர் காலத்தில் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆரும் சொல்லியிருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறது வந்து உண்மையாகவே திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய்க்கு கொண்டு வந்து சேர்க்குமா? காலம்தான் சொல்லும், எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் நான் முன்னாடி கூட நம்ம பேசும்போது சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான மாற்று அரசியலை விஜயால் தான் தர முடியும் என்ற எண்ணத்தை விதைப்பதற்கு அவருடைய கட்சியினர் முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையான்றது அதில் கொஞ்சம் அதிமுகவுக்கு அந்த பங்கு இருக்குது. அவர்கள் சுதாரித்து எழுந்து அவர்கள் பழைய வேகத்தோடு செயல்பட்டால் அப்போ ஒரு 2 மாற்று தெரியும் மக்களுக்கு. அந்த மாதிரி நான் இங்கே சென்னையிலிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி தெரியலை. யார் தினசரி, அதாவது ஒரு 20 நாள் 30 நாளைக்கு ஒரு தடவை பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற விஜய் இருந்தாலும் சரி, அவர் தான் அடிப்படை பொருளாக, பேசு பொருளாக இருக்கிறார். அதிமுக ஒரு பெரிய பொதுக்குழு நடந்துச்சு, அதை பற்றிய செய்திகள் கூட பெரிய அளவில் இல்லை, படித்தேன். அதனால் அந்த கூட்டணி பலமாக இருப்பதாகவும் தெரியவில்லை களத்தில். அதனால் போக போகத்தான் தெரியும். அதிமுக வந்து களத்திலே இல்லாத கட்சி அப்படின்னு விஜய் வந்து காயின் பண்ணுறாரு. களத்திலே இல்லாத கட்சியும் களத்துக்கு சம்மந்தமில்லாத கட்சியும் நாங்கள் வந்து விமர்சனம் பண்ண போகிறதில்ல, நாங்கள் அவங்கள எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வந்து திமுகவை எதிர்த்தா மட்டும் போதும்னு சொல்கிறாரு. திமுக எதிர்ப்பு மட்டுமே விஜய்க்கு வெற்றியை பெற்று தந்துருமா? இல்லை, திமுக ஆட்சியில் இருக்காங்க. முதல்ல அதிமுக களத்தில் இல்லாத கட்சின்ட்டோ அல்லது வந்து அது ரெலவெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் நான் ஒத்துக்க தயாராக இல்லை. நிறைய அமைப்பு ரீதியாக ஒரு மிகப்பெரிய கட்சி. நான் எடப்பாடி பழனிசாமி 200 சட்டமன்ற தொகுதிகளுக்கிட்ட அவர் வந்து சுற்றுப்பயணமே மேற்கொண்டார். இல்லை, அதனால் நான் சொல்லலை. அது ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. அதற்கு அமைப்புலாம் இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் தாவேக்காவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா அது எனக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு அவர்கள் இன்னும் வரலை. இப்போ தான் மாவட்ட தலைவர்களை அவரோட அடையாளப்படுத்துகிறார். இவருடைய தாவேக்காவுடைய முகங்கள் யார், விஜய்க்கு அடுத்து யார், நமக்கு ஒரு 2-3 பேர் இப்போ இன்றைக்கி தெரியும். ஒன்று இவர் நம்ம விஜய், அதுக்கு அடுத்து நமக்கு முன்னாடி தெரிஞ்சது புசி ஆனந்த், இப்போ போய் சேர்ந்திருக்க ஆதவ அர்ஜுனா, இவங்களெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ செங்கோட்டையன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், அவர் போய் சேர்ந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு 4-5 பேருக்கு அதுக்கப்புறம்
உங்களுக்கு ஒருத்தர் தெரியுமானா இல்லை. இப்போது அதிமுகவில் அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இல்லை. ரீஜனல் சட்ரப்ஸ், ரீஜனல் குறுநில மன்னர்கள்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இல்லை பல மாவட்டங்களில் அவர்களுக்கு நன்கு, இப்போ நீங்கள் வேலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி.வி. சண்முகம் அந்த பக்கம், அவர் வந்து ஒரு ரீஜனல் விழுப்புரம் விழுப்புரம் அவர் அந்த மாதிரி மதுரையில் யாராவது இருப்பாங்க, தஞ்சாவூரில் யாராவது இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் தாவேகாவுக்கு ஒரு அமைப்பு வரவில்லை. அதற்கு நாளாகும். குறுகிய காலத்தில் வரலாம், ஆனால் அது நடக்கணும். அது ஒரு சிக்கல். திமுகவை எதிர்ப்பதனால் அதிமுக வாக்குகள் அல்லது நடுநிலையாக இருப்பவர்கள் அவரை நோக்கி வருவார்களான்றது தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். இன்னைக்கு வந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழகத்தில் அவரை மாதிரி சுயமாக எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒருவரை நீங்கள் பார்க்க முடியாது. சார், இதுக்கு என்ன காரணம் சார்? ஏன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து விஜய்க்கு சேருது இன்னைக்கு? இட்ஸ் ஜஸ்ட் a ஸ்டார் வேல்யூ ஆர் சம்திங் எல்ஸ் டு டூ? இல்லை, சினிமா வந்து ஒரு பெரிய கவர்ச்சியான ஒரு ஊடகம். சினிமா நம்ம தமிழர்கள் சினிமாவை ரொம்ப விரும்புகிறவங்க. ஆனால் சினிமாவில் இருந்து வந்த எல்லாரும் வெற்றி பெறவில்லை. சினிமாவிலிருந்து வந்த ஒரே ஒருவர் தான் இங்கே வெற்றி பெற்றார், அவர்தான் எம்ஜிஆர். அதற்கு பிறகு ஓரளவுக்கு வெற்றி முகம் தெரிந்தது விஜயகாந்துக்கு. பல பேர், ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருடைய நிழலிலிருந்து வந்தவர்கள். மற்றவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், அல்லது வேறு பலர், சரத்குமார் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், அவங்கெல்லாம் பெரிய வெற்றிகளை அடைய முடியவில்லை. கமல்ஹாசன் வந்தார், அவரே வந்து ஒதுங்கி போய்விட்டார். அதனால் ரஜினிகாந்த் உடல்நிலை காரணம் காட்டி வேண்டாம்னு சொல்லிட்டார். அதனால் பொதுவெளியில் நடிகர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய கவர்ச்சியும் அவர்களை பார்ப்பதற்கு வருகின்ற கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது. எனக்கு வந்து அதை மீறிய ஒரு கவர்ச்சி ஏதோ விஜய் கிட்ட இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லைன்னா தொடர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு அது நிறைய அவருடைய பிம்பத்தையும் அவருடைய இலக்கையும் ஊனப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி எதுவுமே நடக்கலை. மக்கள் அவரை பெரிய அளவில் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இன்னும் தொடர்ந்து அரவணைக்கிறாங்க. அது வந்து அதற்கு எப்படி நான் விளக்கம் சொல்ல முடியும்? நீங்கள் என்ன விளக்க முடியும்? அவர்கள் ஏதோ நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சார், விஜய் வந்து ஒரு நடிகராக இருக்கும் பொழுது அவர் வந்து திமுக சார்புநிலையோடு தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்லாம் இருந்தது. 2021 அவர் வந்து வாக்களிக்க செல்லும்போது கூட அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் கூட பேசினாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. இப்போ இன்னைக்கு விஜய் வந்து பேசும்பொழுது ரொம்ப கன்வின்சிங்காக தீய சக்தி திமுகன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு காரணத்தை சொல்லி அவர் சொன்னது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. உதாரணத்துக்கு, நான் கூட வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் ஏன் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பல நேரங்களில் வருத்தப்பட்டதுண்டு. ஏன் இப்படி சொல்கிறாங்க, ரொம்ப அதீதமாக விமர்சிக்கிறாங்கன்னு நினச்சதுண்டு. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், திமுக தீய சக்தி அப்படின்னு அவர் வந்து காயின் பண்ணி சொல்கிறார். அதுக்கு உதாரணம் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லை அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் வந்து திமுக சார்ந்து இருக்கிறதுனால அதை வந்து கன்வின்சிங்காக சொல்கிறது மூலமாக அதிமுக வாக்காளர்களை தன் பக்கம் இழுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பேசுன மாதிரி தெரிஞ்சுது. அது ஒர்க் ஆகுமா களத்தில்? இல்லை, அது ஒர்க் ஆகுமான்றது காலம்தான் சொல்லணும். அவர் அஃப்கோர்ஸ் அவர் திமுகவினுடைய மாற்றாக தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார். அந்த கட்டமைப்புக்கு இப்போ அதிமுகவினர் அந்த கட்டமைப்பை பெற வேண்டும், தன்னிடமிருந்து வாங்க வேண்டும், அதற்கு ஈர்க்கப்பட வேண்டும், தன்னிடத்தில் அவர்கள் வர வேண்டும்னு நினைக்கிறார். இது வரைக்கும் பல பேர் எங்கள் இயக்கத்தில் வந்து சேர போகிறாங்கன்றது அவர் சொன்னதே கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக செங்கோட்டையன் வந்த பிறகு, ஏன்னா பல பேர் அங்கே போக முயற்சி செய்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு அந்த கதவுகள் இன்னும் திறக்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ அது திறக்கப்படுது. அவர்கள் இந்த பழைய அனுபவஸ்தர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இவரை தொடக்கத்திலிருந்தே இவரோடு இருந்த இந்த இளைஞர்களுக்கும் ஒரு சமரசமும் ஒரு சமச்சீர்மையும் பேலன்ஸும் இருக்கணும். இதில் இருக்க கொஞ்சம் பேருக்கு இடம் தரலாம், வாய்ப்பு தரலாம், அவர்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இவரையே கடவுள் மாதிரி வழிபடுற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கார்கள். அவர்களுக்கும் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை இவருடைய இயக்கம் பெற்றுத்தரலாம். அப்படி வந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தொடக்கத்தில் ரொம்ப மிக சாதாரண சாமானிய எளிய மக்களை கொண்டு போய் மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பிலும் அவர்களை தகுதி படைத்தவர்களாகவும் மிகுதியாக மாற்றிய இயக்கம் அந்த இயக்கம். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, இவர்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னால் அவர்களுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண விவசாயிகளாக இருந்திருப்பாங்க. அவர்களுடைய பேர குழந்தைகள், அவர்களுடைய பிள்ளைகள் இன்று மிக உயரிய நிலைகளில் மாவட்ட செயலாளர்களாக அல்லது சிவில் சர்வீஸ் குடிமை பணிகளில்
ஓய்வு பெற்ற பெரிய அதிகாரிகளாக, காவல்துறையில், அரசியலில், அமைச்சர்களாக, தொழில் முனைவோராக கொடிகட்டி பறப்பது என்பது ஒரு எளிய இயக்கம் அந்த இடத்துக்கு வந்தது. அந்த மாதிரி ஒரு புதிதாக ஒரு பெரிய வெகுஜன மக்கள் இயக்கமாக மிக சாதாரண மக்களை அந்த இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை அவரிடம் இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர்கள், அவரை நம்பி இருப்பவர்கள் எண்ணுகிறார்கள். சார், இப்போ விஜயினுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு பொதுவாக அவங்க காலையிலே வந்துடுறாங்க இளைஞர்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. விஜய் பேசக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 30 நிமிஷம் இன்றைக்கி தான் ஐ திங்க் ரொம்ப அதிகமாக பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து 10 to 15 மினிட்ஸ் தான் அவர் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசுகிறார். பொதுக்கூட்டம்னா 30 மினிட்ஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் 30 நிமிஷம் பேசுனதோடு மட்டும் இல்லாமல் நிறைய எங்கேஜ் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. இப்போ அவங்கள்ட்டேருந்தே ரெஸ்பான்ஸ் எல்லாம் வாங்கினார். இதெல்லாம் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டின்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை எல்லா தலைவர்களும் அரசியல் மேடைகளில் பேசுவாங்க, பேசும்போது கைதட்டி ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம கடந்து போகிறதா? இல்லை, அவருக்கு முன்னாடி வந்தவர்களை கொஞ்சம் உன்னிப்பாக அவரோ அவருடைய ஆலோசகர்களோ கவனிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஜெயலலிதா அம்மையார் அந்த மாதிரி மக்களை கேட்பாங்க. எம்ஜிஆர் தான் அதை கேட்க ஆரம்பித்தார். 1980 தேர்தலில் நான் என்ன குற்றம் செய்தேன், என்னை தண்டிச்சிட்டாங்க, அதற்கு நீங்கள் தான் பதில் சொல்லணுன்ட்டு மக்களை சொன்னார். அதே மாதிரி அவர் பெருவாரியான வாக்குகள் பெற்று ரொம்ப பெரிய அளவில் வெற்றி பெற்று வந்தார். ஜெயலலிதா அம்மையார் அதே மாதிரி செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை இன்றைக்கி இருக்க முதல்வரும் அதே பாணியை பின்பற்றுவார் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில். அதைத்தான் அவரும் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்துட்டு அவருடைய வாயசைவை, அவருடைய உதட்டசைவை அப்படியே பார்த்து கொண்டு அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்து தவம் இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் அங்கே இருக்குது. அதனால் அவர்களை வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதும் சரி, அல்லது அவர்களை தன்னோடு இணைச்சு அவர் ஒரு உரையாடலை தொடங்குறதும் சரி, அதெல்லாமே ஐ திங்க் இஸ் அ குட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் எக்ஸசைஸ். இப்போ உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன், என்னை ஏமாத்திர மாட்டீங்களே அப்படின்னு சினிமா பட டைலாக் மாதிரி ஐ திங்க் இந்த டைலாக் வந்து அவருடைய பீஸ்ட் படத்துல இருக்குது. இன்ஃபேக்ட் அதவே அவர் வந்து அவங்க முன்னாடியும் பேசி காமிக்கிறாரு. அதுக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வருது. இல்லை, அதாவது நீங்கள் அவர் அரசியலில் தொடக்க காலத்தில் வந்ததுலேருந்து இப்போது அவருடைய போக்கு, அவருடைய நடை, உடை, அவர் இதிலெல்லாம் ஒரு சின்ன முதிர்ச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் போக போக இன்னும் இலகுவாயிடும் அவருக்கு. அதுக்கு இங்கே மேடை கூட கிடையாது. அவருடைய பிரச்சார வண்டியிலேயே தான் மேலே ஏறி பேசினார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கூட ஒரு வேளை மாறலாம். அது மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வருபவர்கள் அங்கே வந்து அவரை இன்னும் நிறைய பேர் பேசணும். நிறைய பேர்னா ஒரேடியாக மற்ற கூட்டங்களில் பேசுகிற மாதிரி 20-30 பேர் அல்ல, ஒரு ரொம்ப தேர்ந்தெடுத்த ஒரு 2-3 பேர் பேசலாம். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் அல்லது பொதுவெளியில் இருக்கக்கூடிய நீங்கள் பெரிதாக நினைக்கிற சில பெரியவர்கள், அவர்களை அழைத்து பொதுவாக கூட இவங்க மேடைக்கு அவங்க வரணும், இவங்க அழைச்சா அது ஒன்று. அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனசில் பட்டதை சொல்கிறதுக்கு இவர்கள் இடம் தரணும். இது கூட பண்ணலாம். இது யாரும் பண்ணதில்லை, பண்ண மாட்டாங்க இல்லையா? ஏன்னா எந்த தர்ம சங்கடமும் வந்துட வேண்டான்ட்டு. பட் ஒரு நல்ல திசையை நோக்கி அவர் பயணம் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதம் எந்த பின்னடைவையும் பெரிய அளவில் ஏற்படுத்தலைன்றது தான் நான் நினைக்கிறேன். சார், மக்கள் வந்து காலையிலே வந்துடுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மொத்த ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிருது. ஐ திங்க் இன்றைக்கி 1 ஹவர், யூஸ்வலாக வந்து அது 30-40 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருது. ஸோ இதுக்காக இவ்வளோ வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, மக்கள் வந்து காலையிலேருந்து காத்து கிடக்குறாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குன்னு சில பேர் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை விஜய் உண்மையாகவே வழி நடத்தணுமா, இல்லை விஜய் வந்து இதை பெட்டராக ஹேண்டில் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? எப்படி அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும்? வருபவர்களை இன்னைக்கு 11லேருந்து 1 மணிக்குள்ளே அந்த கூட்டம் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. 11 மணிக்கு கூட்டம். நிறைய பேர் காலையிலேயே வந்திருக்கலாம், ஒரு 8 மணிக்கே வந்திருக்கலாம், 7 மணிக்கே வந்திருக்கலாம். இவர்களை நீங்கள் 10 மணிக்கு வந்தால் போகிறோன்ட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சேஃபாக போங்கன்னு சொல்கிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இல்லை கட்சி ஆரம்பிச்சதுல அப்படி. ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். அதுதான். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகிறவங்க, இந்த மாதிரி பெரும் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போகிறவங்க, அவங்க தண்ணி எடுத்துகிட்டு போகணும். அவங்க டயபிட்டிஸ்ன்னு வச்சுக்குவோம், அவங்க ஏதாவது அந்த சர்க்கரை அவங்க உடம்புல குறைஞ்சிருமோன்ட்டு பயப்படுறவங்க, வயதானவர்கள், அவர்கள் வந்து ஏதாவது பழம்,
அல்லது இனிப்பு அதை எடுத்துகிட்டு போனோம். அவங்கள முதல்ல பாதுகாத்துக்கணும். இது எல்லா பெரிய பொதுக்கூட்டங்களும் இவ்வளவு சிரமப்பட்டு போயிட்டு அங்கே அவ்வளோ மணி நேரம் காத்திருந்து அவர் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறார் அதுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது மற்ற இடங்கள்லையும் அப்படி தானே இருக்குது. நீங்கள் பாருங்கள், மற்ற இடங்களில் எவ்வளோ நேரம் பேசுவாங்க, எவ்வளவு நேரம் பேசுனா அந்த கூட்டம் அவ்வளவு நேரம் காத்திருந்ததை நம்ம நியாயப்படுத்த முடியும்? ஓரளவுக்கு மேலே எல்லா கூட்டங்களும் அப்படி தான் இருக்குது. இப்போ அவங்க எதிர்பார்க்குறது வந்து விஜயினுடைய ஸ்பீச்சுக்காக தான். ஸோ அதனால் அவருடைய ஸ்பீச்சை மட்டும் பார்க்கணுன்னு ஆர்வமாக வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி தான் எடுத்துக்கணும். அவங்களுக்கு அவர் கட்சியில் இருக்க மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த கட்சி இன்னும் போகலை. இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் அந்த கட்சியை நடத்தும் பொழுது அவர் பக்கத்தில் இருந்த இப்போ மதுரையில் இருந்த அமைச்சர் காளிமுத்து, அப்போது அவர் பேசினார்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் அவ்வளவு அழகாக பேசுவார். அவர் வந்து கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது அப்படின்ற இந்த பழமொழியெல்லாம், இந்த சொற்சிலம்பத்தெல்லாம் தமிழ்நாடு முழுக்க தெரியப்படுத்தினவர் அவர் தான். அவ்வளோ அழகாக பேசுவார். எம்ஜிஆரை ரசித்து கேட்டுட்டு இருப்பார் அவர் பேசுகிறத. அவருடைய பேச்சுக்காக மயங்கி மக்கள், எம்ஜிஆரை பார்க்க வந்த மக்கள் அந்த பேச்சை கேட்பாங்க. அது மாதிரி ஆரம் வீரப்பன் ரொம்ப அழகாக பேசுவார். அருள் கூர்ந்து உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்வார். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்ல பேச்சாளர்கள் பலர் இந்த திராவிட இயக்கங்களில் பல பேர் இருக்கிறார்கள். முன்னளவுக்கு இருக்காங்களான்னு தெரியல, இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இன்னும் வரலை இங்கே. அதனால் இவர் வர வரைக்கும் அவர் பேசி அந்த கூட்டத்தை கட்டுக்குள்ளே வச்சிருப்பாருன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் லாஸ்ட்டு 2-3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாலஜி வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு ரோல் வந்து சோஷியல் மீடியாவில் ப்ளே பண்ணுது. உங்களுடைய ஐடியாலஜி என்ன, நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன இஷ்யூ எங்கேயாவது பில்ட் ஆகுது அப்படின்னா அதில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லியே ஆகணும். இது அரசியல் கட்சி நடத்தக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லிடுறாங்க. இப்போ விஜயை பொறுத்தவரையில் இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த கவினுடைய ஆணவ படுகொலை விஷயத்தில் வந்து விஜயுடைய ஸ்டாண்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களே நிறையா பேர் முயற்சி பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் அதை பற்றிலாம் எழுதுகிறாங்க. ஆனால் விஜய் வந்து அதை பற்றியான கருத்தவே சொல்ல மாட்டாரே, அதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, யாரையும் பகச்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. நீங்கள் அதாவது திமுக முதல்ல சட்டமன்றத்திற்கு போகும்பொழுது அவங்க கிட்ட 15 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அண்ணாவும் அந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ தான் இப்போ நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச முதுகுளத்தூர் கலவரம் நடந்துச்சு. அதில் இமானுவேல் சேகரன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அதில் ஒரு ஸ்டாண்டே எடுக்கலை டிஎம்கே சட்டமன்றத்தில். ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த காமராஜர் தலைமையிலான அரசுக்கு எதிராகன்னு இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி தான் எல்லா நம்பிக்கையில்லா தீர்மானத்தினுடைய வாசகங்களும் இருக்கும். ஆனால் அதை ஒரு காரணமாக சொல்லி வாக்களிக்காமல் வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா எந்த சமூகத்தையும் அவர்கள் பகைத்து கொள்ள வேண்டாம்னு நினச்சாங்க. அண்ணா சட்டமன்றத்தில் என்ன சொன்னார், ராம்நாடுக்கு பிறகு எங்களுடைய கட்சி பரவவில்லை, வளரவில்லை, நான் அங்கே அடிக்கடி போய் பேசவில்லை என்றெல்லாம் நான் எண்ணியிருக்கிறேன். இந்த முறை தான் முதல் முறையாக அப்படி வளராததற்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இல்லைன்னா இதற்கு அங்கே நடந்த இந்த சம்பவத்திற்கு எங்களை இணைச்சி கூட நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே 2 தரப்புக்கும் நடுநிலையாக இருந்து அவர் வெளியே வந்துட்டார். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் நாளாகும். அதனால் இது அப்புறம் இது ஒரு நரசிம்மராவ் பாலிசியும் கூட. அதாவது ஒரு பெரிய இஷ்யூ அது கொதிநிலையில் இருக்கும்போது அதை பற்றி தொடாத, அது ஆற தணிஞ்ச பிறகு அது பல நேரங்களில் காலமே அதை சரி செய்துவிடும். இப்போ திருப்பரங்குன்றம் அது நடந்தபோது இருந்த அந்த கொதிநிலை என்பது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதனால் இல்லைன்னா மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதை சிக்கலாக்கணும்னு நினைக்கிற 2 தரப்பும் மட்டுமே அவர்கள் அதை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். அதனால் அவர் வாழ்வாதார பிரச்சனைகளை பேசுகிறார், உள்ளூரில் இருக்க பிரச்சனையே பேசுகிறார். ஈரோடு மஞ்சள் விவசாயத்துக்கு ரொம்ப பேர் போனது, அதை பற்றி பேசுகிறார், அதில் தான் தொடங்குகிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். அத்திக்கடவு அவினாஷி திட்டத்தை விரிவுபடுத்தணுன்றாரு. மேலும் ஒரு 3 மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு அது உதவியாக இருக்குன்றாரு. அது நல்ல ஒரு கருத்து. அதெல்லாம் சொல்லணும், அடிக்கடி சொல்லணும். அந்த மாதிரி முக்கியமான எல்லாருக்கும் வீடு தருவேன்ட்டு அவர் முன்னாடி சொன்னது அது ஒரு சிக்கலாச்சு. அதுக்கு பதில் சொன்னார் இந்த முறை. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே.
அண்ணாவே எல்லாருக்கும் வீடு கட்டி தரணும்னு நினைச்சார். போதுமான அளவு இடம் இல்லைன்ட்டு அப்போல்லாம் அந்த ஹை ரைஸ் பில்டிங்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் பெருசாக நம்ம திட்டமிடலை. அப்போ போதுமான அளவு இடம் இல்லைன்ட்டு அதிகாரிகள் சொல்லிடுறாங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு வீடு தரணுன்ற எண்ணம் எல்லா ஆட்சிக்கு வருபவர்களுக்கும் இருக்க வேண்டும். அதுதான் முறை. எப்போ பார்த்தாலும் நான் பேசுகிறது வந்து ஒரு சினிமா டைலாக் போல் இருக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு திமுகவை பார்த்து அவர் கேட்குறாரு. அதில் வந்து அவர் முதலமைச்சர் அண்மையில் பேசும்பொழுது என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருந்தார். இப்போ இது என்ன சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்ததா அப்படின்னு விஜய் விமர்சனம் பண்ணுறாரு. அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் விஜய் பேசுகிறாரோ அப்படின்னு தோணுது. ரொம்ப டீகோட் பண்ணோம்னா ஒரு தொங்கு சட்டசபை வந்துருமோ? தொங்கு சட்டசபை எப்படி வரும் அப்படின்னா, சில தொகுதிகளில் இவர் தான் மாற்றுன்ட்டு அந்த தொகுதி மக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு மாற்று வேட்பாளருக்கு அவங்க போட வேண்டிய வாக்குகளை இந்த பக்கம் திருப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுனா, ஆர்கே நகர் தொகுதி, ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் நின்னார். அவரை எதிர்த்து சிம்லா முத்துச்சோழன் திமுக வேட்பாளர் அவர் நின்னார். டிடிவி தினகரனை எதிர்த்து வேற ஒருத்தர் நின்னாங்க. இப்போ போட்டி வந்து திமுகவுக்கும் நம்ம அதிமுக ஒரு கேண்டிடேட் அங்கே போட்டுச்சு. அந்த கேண்டிடேட் பேர் எனக்கு தெரியல யாருன்ட்டு. இவங்க 3 பேருக்கும் தான் போட்டி. திமுக என்ன பண்ணாங்க கடைசி நேரத்தில், டாக்டிக்கல் ஓட்டிங், அவங்க திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுக்களை தினகரன் பக்கம் திருப்பினாங்க. தினகரனுக்கும் ஆர்கே நகர் தொகுதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சிம்லா முத்துச்சோழன் அங்கே அந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்த எஸ்பி சர்க்குணம்னு முன்னாள் அமைச்சராக இருந்த அவங்களுடைய மருமகள். அவங்க கடைசியில் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு 20,000க்கு சில்லறையோ நம்ம தான் வாங்கினாங்க. டிடிவி தினகரன் அமோகமாக வெற்றி பெற்று எல்லாரையும் அவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். இது டாக்டிக்கல் ஓட்டிங் ப்ளஸ் தினகரனுடைய ஆதரவாளர்களும் அவரும் செய்த பிரச்சாரத்தினுடைய பலன். அப்புறம் எதிர நின்ற அதிமுக வேட்பாளர் ஒரு பலமான முன்னாள் அமைச்சர், ஆனால் அவருடைய காலம் சென்று விட்டதுன்ட்டு அவங்க நினைச்சதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்குமானால் அப்போ உங்களுக்கு ஒரு 3 பெரிய கட்சிகள் ஒரு 50 இடங்கள் வென்று ஒரு தொங்கு சட்டமன்றம் வரலாம். அப்போது உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த மாதிரி பல தொகுதிகளில் மக்கள் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணக்கூடியவர்களாக இவர்கள், அல்லது இதுவரைக்கும் நிலைத்தன்மை உள்ள ஒரு ஆட்சி வேணும்ன்ட்டு தான் தொடர்ந்து இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். முதல் தேர்தல் 52 மட்டும்தான் அப்படி இல்லை. 52 மட்டும்தான் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ அது நடக்குமானால் 52க்கு பிறகு முதன்முறையாக மீண்டும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத, அது அதே மாதிரி ஒரு தடவை 2006 வந்துச்சு. ஆனால் அதற்கு வேறு காரணங்கள் இருந்துச்சு. முதல்ல ரொம்ப குறைவான இடங்களில் திமுக போட்டியிட்டுச்சு. ஜெயலலிதா அம்மையாரை வீழ்த்தணுன்றதுக்காக அவர்கள் பல இடங்களை பல பேருக்கு கொடுத்தாங்க. ஒரு பெரிய பலமான கூட்டணி அமைத்தார்கள். அந்த பக்கம் பலமான கூட்டணி இல்லை. அவங்க கூட வந்து 2-3 பேர் தான் இருந்தார்கள். வைகோ இருந்தார், திருமாவளவன் இருந்தார். அதனால் அந்த கூட்டணி அரித்மெட்டிக் கூட்டணி கணக்கில் இவர்கள் பலமான ஒரு கூட்டணியாக இருந்ததுனால வென்றார்கள். இருந்தாலும் அது ஒரு மைனாரிட்டி சிறுபான்மை அரசாகத்தான். அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வரல, கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை வந்துச்சு, திமுகவுக்கு மட்டும் வரல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ வருமானது எனக்கு தெரியல, நம்ம பார்க்கணும். சார், இப்போ விஜயினுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ரீல்ஸ் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐ திங்க் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நமக்கும் கிடைச்சிது. விஜயினுடைய ஸ்பீச் கண்டென்ட்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் இன்னும் ஆழமான ஒரு பேச்சை பேசலாம்ட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். அந்த இடத்துக்கு அவர் போகிறதுக்கு கொஞ்சம் நாளாகலாம். அங்கே போயிடுவாருன்னு நான் நம்புகிறேன். அவருடைய இன்னைக்கு அவர் திருப்திப்படுத்த வேண்டியது அவரை நம்பி வந்திருக்கிற பெரிய ரசிகர்கள். அவரே அதை சொல்கிறார், நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன்ட்டு. அவர்களை திருப்திப்படுத்தணும். அவர்கள் வந்து ஷார்ட் பைட்ஸை வேகமாக புரிஞ்சுக்கிறவர்கள் தான். ஏன்னா அவர்கள் ரொம்ப இளைஞர்கள், அவர்கள் வேகமாக இருப்பவர்கள். அதனால் அவங்களுக்கு பிடித்ததை தருகிறார். இப்போ அவங்கள தாண்டி அவர் போய் எட்டணும். அதாவது அரசு ஊழியர்கள், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இல்லத்தில் இருக்கும் மூதாட்டிகள், பெரியவர்கள், இவங்களெல்லாம் எட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ணணும். ஏன்னா இன்னும் நமக்கு 4-5 மாதங்கள் தான் இருக்குது. அவங்களுக்கு எப்போ அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு, அந்த அடிப்படை பேஸுக்கு, அந்த கட்டுமானத்திற்கு, அந்த அடித்தளத்திற்கு அவர் எப்போது அவர்களை ஈர்க்கிற மாதிரி என்ன சொல்ல போகிறார்?
அந்த இடத்துக்கு எப்படி போக போகிறார்? ஏன்னா இப்போ வந்து அவருடைய ரசிகர்களையும் அவருடைய ஆதரவாளர்களையும் அவரால் திருப்திப்படுத்த முடியுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி, சினிமாத்தனமாக கூட பேசி, அதை மீறி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. இது ஒரு பெரும் கூட்டம், அதை மீறி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தினுடைய ஆதரவும் அவருக்கு தேவை. அறிவுஜீவிகளுடைய ஆதரவு அவருக்கு தேவையான்னு எனக்கு தெரியல. அவர்கள் ஒரு சிறுபான்மையாக தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் எம்ஜிஆருக்கு அறிவுஜீவிகளுடைய ஆதரவு கிடைத்ததா என்றால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னையில் அவரால், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சென்னையில் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. திமுகவினுடைய கோட்டையாக இருந்தது சென்னை. அந்த கோட்டையை தகர்த்தது ஜெயலலிதா அம்மையார். ஏறக்குறைய பாதி இடங்களை திமுகவிடமிருந்து அவர் கைப்பற்றினார். எம்ஜிஆரால் முடியலை. அதனால், ஏன்னா எம்ஜிஆர் என்பவர் பாமரர்களுடைய தலைவர், அவர் சாதாரண எளிய சாமானிய மக்களின் தலைவர். நாமெல்லாம் படித்தவர்கள், நாமெல்லாம் கொஞ்சம் விவரமானவர்கள் என்று எண்ணிய பலர் அவரை சரியாக எடை போடவில்லை. அந்த கான்ஸ்டிடுவன்சி அவர் எட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருடைய ரசிகர்களை தாண்டி நடுநிலையாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை அவர் எட்ட வேண்டும். அவர்களுக்கு அவர் என்ன தரப்போறாருன்னு பார்க்கணும். அவர் எந்த மாதிரி அவர்களுக்கு அவரால் அப்பீல் பண்ண முடியும் என்பதை அவர் யோசிக்க வேண்டும். விஜயினுடைய இன்றைய ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் பேசின நிறைய விஷயங்களை நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம் சார். தேங்க்யூ சார்.